வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு கடலை பருப்பி எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதுக்கு வெறும் வெல்லமும் வேர்க்கடலையும் இருந்தால் போதும். ரெண்டும் ஒரே அளவில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு வேர்க்கடலையும் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்ல செலக்டடாக நல்ல கடலையாக இருக்கணும். பழுப்பு நிறம் இருந்தாலோ ரொம்ப நாளான கடலையாக இருந்துச்சுனாலோ அந்த கசப்பு தன்மை வந்துடும். அப்போ உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்காது, மிட்டாயும் நல்ல டேஸ்ட்டில் வராது. மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இரும்பு கடாயோ அல்லது அடி கனமான பாத்திரமோ இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உறிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அவ்வளோதான், கடலை ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லம், இது பாகு வெல்லம். இதில் நிறைய மண் இருக்குது, அதனால் நான் ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டிக்க போகிறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது, அப்புறம் பதம் வராது. இந்த மாதிரி கரைய வரைக்கும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். அடுப்பு எப்பவுமே மிதமான சூட்லேயே வச்சுக்கணும். இப்போ நான் இறக்கி வடிகட்டிக்கிறேன். இதுக்கு பதம் பார்க்க வேண்டியதில்லை, வெறுமனே வெல்லம் கரைஞ்சா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறதுனால ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் மெல்ல தான் இறங்கும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீல் வடிகட்டி தான் எடுத்துக்கணும், பிளாஸ்டிக் எடுத்துக்கூடாது. அதில் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிடும், அப்புறம் பாகும் இறங்கவும் இறங்காது. அதை மறுபடியும் கடாயில் ஊற்றிட்டு நம்ம வேர்க்கடலையை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இந்த பொட்டெல்லாம் புடைச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு வேர்க்கடலையை ஒரு மிக்சியில் சேர்த்துக்கலாம். குருணை பதத்தில் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி குருணை பதத்தில் அரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த பாகை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். பாகு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும், அதனால் கைவிடாமல் கிளறணும். இப்படி நல்லா நுரைச்சி வரணும். பாருங்கள், இப்போ தான் பாகு ரெடியாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நல்ல ஃப்ளேவர் வரும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பதம் பார்த்துடலாம். இப்படி கையில் எடுத்து உருண்டை பண்ணி பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். இந்த மாதிரி பதம் பார்க்கும்போது அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும், பாவு பதம் முதிரி போயிடும். இன்னொரு தடவை பார்த்துடலாம். இப்படி நல்லா கெட்டியாக வரணும். இப்படி கையில் எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா உருண்டு கெட்டியாக வரணும். அவ்வளோதான், பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் வேர்க்கடலை கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் போட வேண்டி இருக்கும். நான் இருக்கிறத ஃபுல்லாக போட்டுறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக போட்டேன். இதுக்கு நெய் வேணால் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நான் எதுவுமே சேர்த்தலை இன்னைக்கு. நெய், ஏலக்காய் பொடி அதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்தலை, அப்படியே தான் கிளறியிருக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட்டிங் போர்டு அல்லது பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. எது இருக்கோ அதில் மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. நான் தேங்காய் தடவிருக்கேன். தேங்காய் அல்லது நெய் எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கரண்டிலேயே பரப்பி விட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா மேலே வச்சுட்டு சப்பாத்தி கட்டையில் அப்படியே திரட்டினோன்னா நல்லா வந்துடும். நான் ஸ்பூனை வச்சு அப்படியே பரப்பி விட்டுக்கிறேன். இப்போ
கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கிறேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பொறுமையாக செஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஓரங்களையெல்லாம் சரி பண்ணி விட்டுக்கலாம். நான் ரவுண்டாக பண்ணியிருக்கேன், நம்ம எப்படி ஷேப்பில் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கத்தியில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இது சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கணும், இல்லைன்னா கட் ஆகாது. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான கடலைப்பருப்பி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.